பிரைஸ் தி லார்ட். இன்றைய கர்த்தருடைய வார்த்தை என்ன தெரியுமா? உங்களுக்கு சமாதானம், பீஸ் ஆஃப் மைண்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நோக்கத்தை குறித்து நாம் பார்த்தோம் இல்லையா? கடைசியா, ஏன் அழுகிறாய், அழாதே, நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக அவர் உயிரோடு கூட எழுந்தார். பரலோக ராஜ்யத்தை பூமியிலே கொண்டு வரதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போறோம். அது எப்போ நடக்க போகுதுன்னா, நம்முடைய வாழ்க்கையின் கடைசி பகுதியில் நாம் மரித்த பிறகு நாம் கட்டாயமாய் பரலோகத்துக்கு போக போறோம். ஒருவேளை அந்த நம்பிக்கை இல்லைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசியுங்கள், ஏற்றுக்கொள்ளுங்கள், நிச்சயமா கர்த்தர் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். ஆனா அது பாருங்க, அது நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி பகுதியில நடக்கும். அப்போ இப்போ என்ன நடக்க போகுதுன்னா, இந்த பூமியில கர்த்தர் நம்மளை வாழ வைக்க போறார். இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும், அந்த பரலோகத்துக்கு போனா எவ்வளவு சந்தோஷமா இருப்போமோ அந்த வாழ்வை, அந்த தேவ ராஜ்யத்தை இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கறதுக்காக தான் ஆண்டவர் உயிரோடு கூட எழுந்தார்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு கூட ஆண்டவர் உயிர் தெழுந்த நோக்கம் என்ன தெரியுமா? பாருங்க, யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். ஆண்டவருடைய வாயிலிருந்து வந்த அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? பயந்து போயிருக்கிறாங்க யூதர்கள். அவர்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு சமாதானம். ஓ, பயந்து இருக்கிறீங்க, நீங்க எல்லாரும் வாங்க, நான் உங்களை பரலோகத்துக்கு உடனே கூட்டு போயிடுறேன், அங்கதான் நமக்கு சமாதானம் ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் சொன்னாரு, இந்த யூதர்கள் மத்தியில தான் நீங்க எதிர்காலத்துல வாழ போறீங்க, ஊழியம் செய்ய போறீங்க. அதனால இந்த பூமியிலே இருக்கும் பொழுதே நான் உங்களுக்கு என்னுடைய சமாதானத்தை கொடுக்கிறேன். அதனால இந்த பூமியில நாம் வாழ போகிறோம். பீஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பலதரப்பட்ட பிரச்சனை, பலதரப்பட்ட யோசனை, அது எல்லாத்தையும் நீங்க விட்டுருங்க. ஆண்டவருடைய வார்த்தையை உங்க மைண்டுக்குள்ள வைங்க. ஆண்டவர் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். உங்க இருதயம் ஃபுல்லா ஒரு நல்ல ஒரு சாந்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார். எனவே ஆண்டவருடைய வார்த்தையை நம்புங்க. உயிர்த்தெழுந்த இயேசு உங்களுக்கு, உங்க குடும்பத்திற்கு, உங்க சபைக்கு, உங்க வியாபாரத்திற்கு, உங்களுடைய தொழிலுக்கு கர்த்தர் சமாதானத்தை கொடுக்கிறார். God bless you all.